வெல்கம் டு பானுமதி குரு கிச்சன். இன்னைக்கு வெஜிடபிள் வந்து என்னென்னா யாரும் அவ்வளோ விரும்புறது இல்லை. அந்த வெஜிடபிளை வந்து ஏராளமான சக்திகள் நிறைந்திருக்கு. அதை வச்சு நாம் இன்றைக்கி ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். அது என்ன காயின்னு நீங்கள் வந்து இப்போ வீடியோக்களை வந்து பார்க்க போகிறீங்க. அதில் வந்து நிறைய உடம்பு ப்ராப்ளத்தை சரி பண்ணக்கூடிய இது இருக்குது. இப்போ வந்து அது வீடியோக்களை போய் அது என்ன வெஜிடபிள்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி ரெசிபியாக முட்டைக்கோஸ் ரைஸ் நம்ம பண்ண போகிறோம். முட்டைக்கோஸ் ரைஸ்க்கு ஃபஸ்ட்டு சாதம் வடித்து வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு, சூடாக இருக்குது சாதம், இது சூடு சாதத்துலேயே கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு இப்போ நம்ம இப்படி பண்ணிட்டோம்னா நல்ல சாதம் வந்து நல்லா உதிராக நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் சூடு சாதத்துலேயே நல்லெண்ணெய் விட்டு எடுத்து வச்சாச்சு. இப்போ இதுக்கு தேவையானது ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். முட்டைக்கோஸ் வந்து நல்லா தூளாக கட் பண்ணி வச்சாச்சு. பாசிப்பருப்பை கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் தண்ணியில் ஊற போட்டு வச்சாச்சு ஒரு 1/2 hour முன்னாடியே. நிலக்கடலையே பொரித்து வச்சாச்சு. இஞ்சி, மிளகு, சீரகம் கொஞ்சம் பொடிச்சு வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம் நல்லா பொடிச்சு வச்சாச்சு. இதுக்கு காரம் வந்து ஒரே ஒரு மிளகாய் தாளிக்கும் போது தான் போட போகிறோம். அதனால் மிளகு சீரக பொடி வந்து, அப்புறம் இஞ்சியில் இருக்கிற காரம், மிளகு சீரக பொடியில் இருக்கிற காரம், இதெல்லாம் தான் இது வந்து கோஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து தாளிக்கிறதுக்கு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, நிலக்கடலை, மிளகாய் இதெல்லாம் நம்ம இப்போ போட போகிறோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். நான் வந்து நல்லெண்ணெய் விட்டால் ரொம்ப நல்லாயிருக்குன்றதுனால நல்லெண்ணெயை அதான் இதில் வந்து போட்டிருக்கேன். கடுகு போட்டாச்சு. கொஞ்சம் பொரியட்டும். உளுந்து 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், இதை கொஞ்சம் செவக்கட்டும். மிளகாய் தாளிக்கு ஒரு மிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன். வரமிளகாய், சிவப்பு மிளகாய், காஞ்ச மிளகாய் அவங்கவுங்க எடுத்து தகுந்த மாதிரி கொஞ்சம் வந்து டிஃபர் ஆகுது போட்டாச்சு. இப்போ வந்து இஞ்சி துருவல் சின்னதாக கட் பண்ணி ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சியை நல்லா சின்னதாக கட் பண்ணி போட்டுருக்கேன். இதில் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டாச்சு. நிலக்கடலையை வந்து கொஞ்சம் வறுத்து வச்சுருக்கேன். அதனால தான் லாஸ்ட்டில் போட்டிருக்கேன். இப்போ இதில் வந்து கொஞ்சம் பாசிப்பருப்பை வந்து நல்லா ஊற போட்டு வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் மிளகு சீரகத்தூளை வந்து இதில் சேர்த்துடலாம். இப்போ பாசிப்பருப்பை வறுத்து ஊற போட்டு வச்சுருக்கேன். அதை வந்து இதில் சேர்த்துடலாம். ஒரு 2 டீஸ்பூன் பாசிப்பருப்பு, முட்டைக்கோஸை பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். முட்டைக்கோஸை வந்து யாரும் அவ்வளோ விரும்புறதில்லை. ஆனால் அதில் சத்துக்கள் வந்து ஏராளம். மெயினாக வந்து கண்ணுக்கு தேவையான நரம்பை வந்து சரி பண்ணும். ஆன்டி ஆக்சிடென்ட்டு, நார்ச்சத்து, வயிற்றுக்குள்ளே இருக்கிற அந்த வயிற்று அல்சர் வந்ததுன்னா முட்டைக்கோஸ் ஜூஸ் கொடுத்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் க்யூர் ஆகிடும் முட்டைக்கோஸு. இப்போ வந்து நம்ம முட்டைக்கோஸை வந்து இதில் சேர்த்துக்கலாம். ஏராளமான நன்மைகள் இருக்குது முட்டைக்கோஸில். பொதுவாக முட்டைக்கோஸ் பொரியல் பண்ணால் அந்த யாரும் விரும்புறதில்லை. இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா, நம்ம பெரியவங்களுக்கு நிறைய மோனோபாஸ் பீரியட் இல்லை, அந்த மாதிரி டைமில் ஒரு ப்ராப்ளம்ஸ் வரும். அதுக்கெல்லாம் கூட உங்களுக்கு இதில் நல்ல ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதை வந்து நீங்கள் இதில் இருக்கிற இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, இதில் இருக்கிற நன்மைகளும் மருத்துவ குணத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக முட்டைக்கோஸை விடவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு ஹார்ட், பிளட் ப்ரெஷருக்கு, பிபிக்கு தேவையான, அதாவது அதை குறைக்கக்கூடிய, ஹை பிபியை குறைக்கக்கூடிய அந்த அளவுக்கு இதில் வந்து தேவையான விட்டமின்ஸும் மினரல்ஸும் இருக்குது. அதனால் ஹார்ட் அட்டாக் வர்றதை வந்து தடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு சக்தி இருக்குது இதில். அதாவது கண்ணு பீட்டா கரோட்டின் இருக்குது, கண் நரம்பு, தலைமுடி, மெயினாக எல்லாத்துக்கும் ப்ராப்ளம் கொடுக்கக்கூடிய ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணுது. இதில் சொல்லணும்னு நிறைய இருக்குங்க. அதாவது கேன்சர் செல்களை தடுக்கக்கூடிய அந்த ஒரு சக்தி இருக்குது இதில்.
இப்போ வந்து நம்ம கோஸை வந்து கொஞ்சம் வதக்கிட்டு லேசாக ஒரு தண்ணி தெளித்து விடலாம். இதில் கொஞ்சம் சாஃப்டாக வேகணுன்னாக்க கொஞ்சம் லேசாக, ரொம்ப இல்லை, தண்ணி தெளித்து விட்டாக்க போதும். இப்போ வந்து வேகட்டும் இது. அதுக்கப்புறமா நான் சால்ட்டு போட்டு அப்புறம் பார்க்கலாம். இப்போ கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா சால்ட்டு இதில் ஆட் பண்ணலாம். கோஸ் நல்லா வதங்கியாச்சு. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். சாதத்துக்கும் இது காய்க்கும் சேர்த்து உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டாச்சு. கொஞ்சம் ஒரு நிமிஷம் கலக்கிட்டு நம்ம இதில் ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். சாதத்துலேயும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கோம், அதனால் இதில் எண்ணெய் வந்து அளவு போதும். உப்பு போட்டு கலக்கிட்டு இப்போது ரைஸ் இதில் சேர்த்துடலாம். ஸ்டவ் சின்னதில் வச்சுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு முட்டைக்கோஸை பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்சிருப்பீங்க. இருந்தாலும் தெரியாதவங்களுக்காக தான் சில விஷயங்கள். கண்டிப்பாக இது யூஸ் பண்ணுங்கள். ஸ்டொமக்கில் இருக்க புண்ணெல்லாம் ஆற்றக்கூடியது. அல்சர் வந்தாலே ஹெவியாக இருக்கும் இல்லைங்களா வயிற்று புண்ணு, அதுக்கே வந்து இது வந்து அவ்வளோ நல்லது. அதனால் அது எல்லாத்த விட முக்கியமானது. கண்ணுக்கு ரொம்ப நல்லது, ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது, தலைமுடி உதிர அந்த ஹேர் ஃபாலிங் கண்ட்ரோல் பண்ணோம். இது மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது இதில். அதனால் அந்த வாசனை சில பேருக்கு பிடிக்காததுனால தான் இதில் வந்து இப்போது மிளகு, ஜீரகத்தூள், இஞ்சி, கொஞ்சம் பட்டை எல்லாமே சேர்த்துருக்கேன் இதில். சேர்த்துட்டு இப்போது கொஞ்சம் கொத்தமல்லி இதில் சேர்த்துடலாம். லாஸ்ட்டாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ வந்து கொஞ்சம் கலரி கொடுத்துட்டு சூப்பரான கேபேஜ் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அருமையாக ரெடி ஆகிருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்குன்ட்டு கண்டிப்பாக இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சுட்டு நீங்களும் கண்டிப்பாக இது மாதிரி செய்யுங்க. குழந்தைங்களுக்கும் லஞ்ச் பாக்ஸ் போட்டு கொடுக்கலாம். ரொம்பவும் டைம் எடுத்துக்காது. தேவையானதெல்லாம் நம்ம கொஞ்சம் பார்த்து டக்குன்னு எடுத்து வச்சிட்டோம்னாக்க ரொம்ப நேரம் ஆகாது. அவ்வளோ சூப்பரான ஒரு கேபேஜ் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு. பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.